வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஐசியூ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த படம் தந்தி ஒன்லயும் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில நிறைய சின்ன பசங்க மர்மமான முறையில காணாம போறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரோட ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவி மற்றும் மகன் இருப்பாங்க. அவரோட மனைவி பாஸ்ட்ல ஒரு அஃபேர் வச்சிருப்பாங்க. அதனால பிரசன்ட்ல இப்போ அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். இது பத்தாதுன்ட்டு அந்த குடும்பத்துக்குள்ளேயே நிறைய மர்மமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும். அதாவது யாரோ கப் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க, ரூம்குள்ள வச்சு போட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதெல்லாம் எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் அந்த குழந்தைகள் கடத்துறதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ஒரு ரொட்டீனான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் போல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸுமே பெரிய லெவல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உண்டாக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த விஷயங்களை காட்ட ஆரம்பிப்பாங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல தொடங்கி கடைசி வரைக்குமே பயங்கர கிரிப்பிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்லாம இருக்கும். 3 மேஜர் ட்விஸ்ட் இருக்கும். 3மே அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ நம்ம பாராசைட் படம் பார்த்திருப்போம்ல, அதுல எப்படி ஒரு வித்தியாசமான வே ஆஃப் லிவிங்கை காட்டுவாங்களோ அதே மாதிரி இதுலயும் இன்னொரு வித்தியாசமான ஒரு வே ஆஃப் லிவிங்கை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா முடிச்ச ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா ட்விஸ்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அங்க ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அது இன்னுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஸோ ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு கிரிப்பிங்கான படம் தான். இந்த படத்துல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ஒரு ரொட்டீனான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் தொடங்கிச்சு. அண்ட் அந்த கிக் ஸ்டார்ட் ஆன விதம் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஈவெண்ட்ஸை காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.